ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முடவாட்டுக்கால் சூப் செய்ய போகிறேன். நான் 4-5 கிழங்கு அதை எடுத்திருக்கேன். ஆனால் அதுலேருந்து ஒரு கிழங்கு தான் தோல் சீவி எடுத்துகிட்டு அதுலேருந்து அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்க சின்ன துண்டை, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் மிக்சியில் இருக்கிற தண்ணி அதில் அலசி ஊற்றிக்கிங்க. அலசி ஊற்றி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த எடுத்துக்கோங்க. எடுத்ததை வடிகட்டி எடுத்திங்கன்னா அந்த திப்பிலாம் வரும், அதை எடுத்துகிட்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திப்பிலாம் எடுத்துகிட்டு ஆறுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனதும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது கை கால் மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.